வணக்கம் நண்பர்களே. ஒன்றுமே இல்லாத பட்ஜெட். விஜயின் மூக்கை உடைத்த எடப்பாடி பழனிசாமி. பட்ஜெட்டில் எந்த ஒரு புதிய அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இருந்த திட்டத்தை பெயர் மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்திருக்கிறாங்க. ஆட்சி அமைத்து 85 நாட்கள் ஆகியும் இதுவரை ஒரு புதிய திட்டம் கூட அறிவிக்கல என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். மேலும் தாவேகா அளித்த வாக்குறுதிகள் என்ன ஆனது எனவும் எல்லாம் ஏமாற்று வேலை என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக தாவேகா ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகை 2500 வழங்கப்படும் என சொன்னார். விலையில்லா 6 சிலிண்டர்கள் தருவோம் என்றார். முதியோர் உரிமை தொகை 3000 வழங்கப்படும் என்றார். பயிர்க்கடன் ரத்து என்ன ஆனது? ஆனால் எந்த ஒரு அறிவிப்புகளும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என எடப்பாடி கூறியிருக்கிறார். தமிழகத்தின் விஜய் அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அமைச்சர் மரியா வில்சன் 2026-27 ஆண்டுக்கான பட்ஜெட்டை சட்டசபையில் தாக்கல் செய்தார். பலரும் எதிர்பார்த்த மகளிர் உரிமை தொகை 2500, பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயணம் என எந்த ஒரு வாக்குறுதியும் தாவேகா அரசு நிறைவேற்றலை. இது குறித்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, பட்ஜெட்டில் எந்த புதிய அறிவிப்பும் இல்லை. ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி அறிவித்திருக்கிறாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 85 நாட்கள் ஆகியிருக்கு. இந்த ஆட்சியில் எந்த ஒரு புதிய திட்டமும் அறிவிக்கப்படலை. வெறும் வசனம் பேசியே ஓட்டிவிட்டாங்க. எல்லாவற்றுக்கும் ரீல்ஸ் தான் போடுறாங்க. ஆட்சி வருவதற்கு முன்பாக மக்கள் எதிர்பார்க்கும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று சொன்னாங்க. ஆனால் பட்ஜெட்டில் எந்த ஒரு திட்டமும் முழுமையாக இல்லை. புதிய திட்டம் எதுவும் இல்லை. தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகள் எதுவும் அறிவிக்கப்படலை. ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2500 வழங்கப்படும், ஆண்டுக்கு 6 சிலிண்டர்கள் வாங்கப்படும், வேலையில்லா பட்டதாரிக்கு 4000 வழங்கப்படும் என பல அறிவிப்புகளை வெளியிட்டார். 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என அறிவித்தது. ஆனால் எதுவும் அறிவிக்கப்படலை. திட்டங்கள் எதுவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலை. வருவாய் பற்றாக்குறை 55,000 கோடிக்கு மேல் என சொல்லியிருக்கிறார்கள். நிதி பற்றாக்குறை 1 லட்சம் கோடிக்கு மேல் என சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் எப்படி சரி செய்ய போகிறீர்கள்? இதற்கு இந்த அரசு எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏற்கனவே இருந்த திமுக அரசு ஒரு நிபுணர் குழு அமைப்பதாக கூறியது. பிறகு 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியது. தற்போதைய தாவேகா அரசும் அதே மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு நிதி நிலைமையை சரி செய்வோம் என்று கூறியிருக்கு. எப்படி சரி செய்ய முடியும்? தாவேகா குறுகிய காலத்தில் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கு. நாங்கள் கொரோனா காலத்தில் கூட சிறப்பாக செய்தோம். ₹1 கூட அரசுக்கு வருவாய் வராத நேரத்திலும் பல திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். இது வெறும் பொம்மை அரசு தான் என எடப்பாடி கடுமையாக பேசியிருக்கிறார்.